أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف: إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும் மற்றும் அல்லாஹுடைய இல்லத்தில் அவனது தீனை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் தூய எண்ணத்தோடும் வருகை புரிந்திருக்கிற உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் தொடர் உரையின் மூலம் சஹாபாக்களின் மரணங்களும் தருணங்களும் என்கிற தலைப்பின் கீழே சஹாபாக்களில் யார் யாருக்கெல்லாம் படிப்பினை நிறைந்த மரணங்கள் அமைந்தது ஏற்பட்டது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய வரிசையில் இன்றும் சில நபித்தோழர்களின் மரணங்களை நாம் தெரிந்து கொண்டு அதன் மூலம் பாடங்களும் படிப்பினைகளும் பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து எனது உரையை துவங்குகிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய சஹாபி யாருன்னு சொன்னா, உபைத் இப்னு அபி ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படுகின்ற நபித்தோழர். இந்த நபித்தோழரை பொறுத்தவரையில பெரும்பாலும் யாருக்கும் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ரொம்ப தெரியாத அரிதான நபித்தோழர்களிலே ஒருவர். ஆனாலும் இவர் செய்துவிட்டு போன தியாகம், அர்ப்பணிப்பு ரொம்ப பெரியது. பெரிய அளவிலே பேசப்படக்கூடிய ஒரு தியாகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுத்தாஸ் என்ற இடத்திற்கு சில நபர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த படைக்கு தளபதியாக உபைத் இப்னு அபி ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அவங்க போய் அந்த ஏரியாவில், அவுத்தாஸ் என்ற ஏரியாவில் போய் சண்டையிடுறாங்க. சண்டையிடுகிற சமயத்தில் கடுமையாக போர் நடக்கிறது. அந்த போரிலே படையின் தளபதியான உபைத் இப்னு அபி ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்டு அவர்கள் இறப்பதற்கு முன்னால் ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு இறந்து போறாங்க.
இந்த ரெண்டு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒன்று, அல்லாஹ்வின் தூதருக்கு என் சார்பாக நீங்கள் சலாம் சொல்லுங்கள். ரெண்டாவது, எனக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடச் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறாங்க, இறந்து போயிடுறாங்க. அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அந்த படை பிரிவில் இருந்த ஒரு நபர். அவங்க கிட்ட தான் இந்த செய்தியை சொல்லி விடுறாங்க. அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த படை பிரிவெல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்பி மதீனாவுக்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போரின் முடிவுகளை பற்றி அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி இறப்பதற்கு முன்னால் உபைத் இப்னு அபி ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தியை சொல்லிவிட்டு போனாரோ அதையும் சொல்றாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்ய தண்ணீர் கொண்டு வர சொன்னார்கள். உது செஞ்சாங்க, 2 ரக்காத்து தொழுதாங்க. தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்வே, உபைத் இப்னு ஆமிரனுடைய பாவத்தை நீ மன்னித்து விடுவாயாக, மேலும் நாளை மறுமை நாளில் படைப்புகளில் அத்தனை பேரை விடவும் அவரை உயர்த்துவாயாக என்று என்ன செய்றாங்க, மனமுருகி அல்லாஹ்வுடைய ரசூல் நீண்ட நேரம் பிரார்த்திக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவங்க 2 கையை தூக்கி பிரார்த்தனை செய்ததில் அவர்களின் அக்குலின் வெண்மையை நான் பார்த்தேன் என்று அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அந்த அளவுக்கு அதிகமா பிரார்த்தனை பண்ணாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அப்படியே எனக்கும் என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க என்று சொன்னதும் உடனே அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வே, அபு மூசா உடைய பாவத்தையும் நீ மன்னித்து விடுவாயாக, நாளை மறுமை நாளில் படைப்புகளுக்கு மத்தியில் அவரை நீ கண்ணியப்படுத்துவாயாக என்று அவருக்கும் என்ன செஞ்சாங்க, துஆ கேட்டாங்க என்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, உபைத் இப்னு அபி ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய இந்த மரணத்தை கொஞ்சம் நாம நினைச்சு பார்க்கணும். ஜிஹாதுல இறந்திருக்கார், அப்படித்தானே? ஜிஹாதுல இறந்த ஒருவர் தனக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று ரசூலிடம் அவர் செய்தி அனுப்பியிருக்கிறார். அப்படின்னா மன்னிப்பின் மேலே அவருக்கு எவ்வளவு நாட்டம் இருந்திருக்கிறது, மன்னிப்பின் மேலே எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கிறது. ஜிஹாதுல இறந்த ஒருத்தருக்கு பெரிய சிறப்புகளை எல்லாம் வழங்குறான். கிட்டத்தட்ட 6 சிறப்புகள் அவருக்கு வழங்கப்படுது. என்னென்ன சிறப்புகள்? திருமிதி என்ற நபிமொழி தொகுப்புல பதிவு செய்யப்படுது. அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒருவர் கொல்லப்பட்டால் அவருடைய இரத்தம் சிந்துவதற்கு முன்னால் அவருடைய அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவர் சொர்க்கத்தில் எந்த இடத்துல இருப்பார் என்று அவருக்கு காண்பிக்கப்படும். உலகத்தில் இருக்கும்போதே அவருக்கு சொர்க்கம் காட்டப்படுது. 2வது, அவருக்கு கபர் வாழ்க்கை இல்லை, மன்னரை வாழ்க்கை இல்லை. அவரது உயிரை அல்லாஹ் ஒரு பச்சை பறவையின் உடலிலே செலுத்தி சுவனத்திலே சுதந்திரமாக பறக்க விட்டு விடுவான். நாளை மறுமை நாளில் உயிர்களை எழுப்புகிற சமயத்தில் அந்த சுஹதாக்களின் உயிர்களை அவங்களுடைய உடல்ல செலுத்தி மறுபடியும் எல்லாரும் எழுப்புவது மாதிரி எழுப்புவான். இது 2வது சிறப்பு. அவர்களுக்கு என்ன இல்லையா? கபர் வாழ்க்கை இல்லை. நேரடியாக அவர்கள் சொர்க்கத்துக்கு சென்று விடுகிறார்கள். அதாவது அவர்களுடைய உயிர்கள் சொர்க்கத்துக்கு போயிடுது, உடல் தான் என்ன செய்யுது, கபர்ல இருக்கு. 3வது, மறுமை நாளில் மஹ்ஷரை நோக்கி ஒவ்வொருவரும் பயந்து நடுங்கி வரும் பொழுது எனது முடிவு என்ன, எனது நிலை என்ன,
என்று கலக்கத்தோடு அச்சத்தோடு பீதியோடு வரும் பொழுது இந்த சுஹதாக்கள் எந்த கலக்கமும் பயமும் நடுக்கமும் இல்லாமல் நிம்மதியாக அமைதியாக வருவார்கள். இன்றைய தினம் எங்களிடம் ஒரு சிறந்த பெரிய அமல் இருக்கிறது என்ற அந்த பயம் அவர்களுக்கு இருக்காது. மற்றவங்களுக்கெல்லாம் என்ன எப்படி இருக்கும்? பயத்தோடு இருக்கும். அல்லாஹ் அந்த பயத்திலிருந்து அவர்களை பாதுகாத்து விடுகிறான். நான்காவது, அப்படி அவர்கள் மஹ்ஷரை நோக்கி வருகிற சமயத்தில் அவர்களுடைய தலையிலே அல்லாஹ் முத்தாலான கிரீடத்தை அணிவித்திருப்பான். அந்த முத்தாலான கிரீடம் இருக்கிறதே, அது இந்த உலகத்தை விடவும் உலகத்தில் உள்ள எல்லா செல்வத்தை விடவும் சிறந்தது. அப்படிப்பட்ட முத்தாலான கிரீடம் அங்கே அணிவிக்கப்படும். இவர்களெல்லாம் உயிர் தியாகிகள். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பாதையில் தன் உயிரை கொடுத்தவர்கள் என்று தனியா அடையாளப்படுத்துறதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த கிரீடத்தை அணிவிக்கிறான். அடுத்து ஐந்தாவது சிறப்பு என்ன தெரியுமா? தன் உறவுகளில் 70 நபருக்கு அவர் சொர்க்கம் செல்ல சிபாரிசு செய்யலாம். அவர்கள் யாரா இருந்தாலும் ஈமான் இருந்துச்சுன்னா அவர்கள் சொர்க்கம் சொல்வதற்கு நீங்க சிபாரிசு செய்யலாம் என்று அல்லாஹ் அவருக்கு உரிமையை வழங்குவார். அடுத்து ஆறாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அவருக்கு சுவனத்தில் நுழையும் போது 72 துணைவியர் 72 மனைவியர் வழங்கப்படும். 72 மனைவியர் என்ன செய்யப்படும்? வழங்கப்படும். மூமின்களுக்கு சொர்க்கத்தில் எல்லாமே 2 தான். மனைவியை பொறுத்தவரையில யாருக்கும் 2 இல்லாம இருக்காது. உலகத்தில் இருந்த மனைவி 1, அல்லாஹ் கொடுக்கிற ஹூர் பெண்கள் 1, இப்படி 2 தான் குறைஞ்சபட்சம். அதிகபட்சமா அல்லாஹ் எவ்வளவு வேணாலும் கொடுப்பான். ஆனா சுஹதாக்களுக்கு ஆரம்பமே கொடுக்கப்படுகிற மனைவியர் துணைவியர் எத்தனை பேரு? 72 துணைவியர். இப்படிப்பட்ட சிறப்புகள் யாருக்கு கொடுக்கப்படுது? அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுல இறந்தவருக்கு. இந்த சிறப்பெல்லாம் அவருக்கு இருக்கா இல்லையா? இவ்வளவு சிறப்புகளை அவர் அடைந்திருந்தும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சலாம் சொல்லி அனுப்புறார் இறக்கிறதுக்கு முன்னாடி. அது போக தனக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று செய்தி சொல்லி அனுப்புறாரு. அப்படின்னா அன்புக்குரியவர்களே, இந்த பாவ மன்னிப்பின் மீது எவ்வளவு நாட்டமும் ஆர்வமும் தேட்டமும் அந்த நபித்தோழருக்கு இருந்திருக்க வேண்டும் என்பதை இங்கே நாம் படிப்பினையாக பெற கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் எவ்வளவு பாவ மன்னிப்பின் மீது ஆர்வம் வைத்திருக்கிறோம். ஜிஹாதிலே நாம் கலக்கவில்லை, ஜிஹாதிலே நாம் இறக்கவில்லை. இருப்பினும் இந்த பாவ மன்னிப்பின் தேவையை, அவசியத்தை நாம் என்ன புரிந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த பலகீனத்திலே ஒன்று, அவனிடத்திலே தவறுகள் பாவங்கள் வரும். அப்படி பாவங்கள் வரும் பொழுது அவற்றை அப்படியே சேகரித்து கொண்டே செல்லாமல் அதை என்ன செய்யணும்? அழிக்கணும், அதை சுத்தப்படுத்தணும், தூய்மைப்படுத்தணும். எதன் மூலமா? பாவ மன்னிப்பின் மூலமா, இஸ்திக்ஃபார் தௌபாவின் மூலமா. பாவங்களை அழிக்கிறதுக்கும் தூய்மைப்படுத்துறதுக்கும் ஒரு சிறந்த வழியாகத்தான் ரப்புல் ஆலமீன் இந்த தௌபாவை என்ன செஞ்சிருக்கான்? ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். அதனால நாம் செய்யக்கூடிய தவறுகள்ல தொடர்ச்சியா இருக்கக்கூடாது. அதுல இருந்து என்ன செய்யணும்? விலகணும். மௌத்து நமக்கு எப்போ வேணாலும் என்ன செய்யலாம்? வரலாம். இப்பதான் வரும் அப்பதான் வரும்னு சொல்லி நாம மௌத்தை முடிவு செய்ய முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நல்ல கொள்கையிலும் நல்ல சிந்தனையிலும் நல்ல ஈமானிலும் இருக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு மரணத்தை கொடுத்தா இவ்வுலகத்திலும் நாம வெற்றி பெறுவோம், மறு உலகத்திலும் வெற்றி பெறுவோம். ஆனா அதே நேரத்துல தீய கொள்கையில இருக்கும் பொழுது, தீய சிந்தனையில இருக்கும் பொழுது,
பிதத்தான அனாச்சாரமான ஷிர்கான விஷயங்கள்ல நாம் இருக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு மௌத்தை கொடுத்தா நம்முடைய வாழ்க்கையின் நிலை என்ன, மறுமையின் நிலை என்ன? கேள்விக்குறியான விஷயம். ஏன்னு சொன்னா நம்முடைய இறுதி முடிவை வைத்துத்தான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல் உமூரு பில் அவாக்கிப், உங்களது இறுதி முடிவு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் எனது தீர்ப்பு இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால நாம இந்த இறுதி முடிவுகளை பயந்து அஞ்சி நமது வாழ்க்கையிலே நாம் தவறுகளை விட்டு ஒதுங்கி விலகி அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்யணும்? திரும்பணும். பாவத்திலேயே நாம் பிடிவாதமாக உழன்று கொண்டு இருக்கக்கூடாது. நல்லோர்களுக்கு அடையாளமாக அல்லாஹ் திருமறை திருக்குர்ஆன்ல சொல்றான், வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவர்கள் அறிந்து கொண்டே தனது தவறில் தொடர்ச்சியாக ஒருபோதும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப அந்த தவறுகள்ல இருந்து விடுபட்டு அல்லாஹ்விடத்துல என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு தேடணும். அதிலும் குறிப்பாக ரமலான் காலத்திலே நிறைய பாவ மன்னிப்பு தேடும். அதிலும் குறிப்பாக ரமலானுடைய கடைசி 10 அதிகமா அல்லாஹ்விடத்துல என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு தேடணும். அப்படி பாவ மன்னிப்பு தேடுவதற்கு ஒரு சிறந்த பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, அல்லாஹ்வே நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புபவன், எனவே என்னை மன்னித்து அருள் புரிவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கும். அன்புக்குரியவர்களே, மன்னிப்புல 2 விஷயம் இருக்குது. ஒன்று அஃபு, இன்னொன்று மக்ஃபிரத். 2 மன்னிப்பு தான். அல்லாஹ் அஃபுவாவும் இருக்கிறான், கஃபூராவும் இருக்கிறான். 2க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, இந்த கஃபூர் மக்ஃபிரத்னா அல்லாஹ் பாவங்களை மன்னிச்சிருவான். ஆனா மறுமையில அதற்காக என்ன இருக்கு? விசாரணை இருக்கு, கேள்வி கணக்கு இருக்கு. இந்த அஃபூன் என்று சொன்னால் அது சுத்தமா அல்லாஹ் மன்னிச்சிடுறான். அதுக்காக மறுமையில் என்ன வராது? விசாரணையே வராது. நம்முடைய வினை பட்டியல் இருக்கு பாருங்க, நன்மை தீமையினுடைய வினை பட்டியல், அந்த பட்டியலிலும் எழுதப்படாது. அதிலிருந்து சுத்தமா என்ன செஞ்சிடறான்? அல்லாஹ் அதை நீக்கி விடுகிறான். அப்ப கஃபூர் என்பதை விட அஃபூன் என்பதே கூடுதலான ஒரு அல்லாஹ்வுடைய பண்பு. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை இறுதி 10 அதிகமாக ஓதுங்கன்னு நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. திருமறை திருக்குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அஃபு என்பதை பற்றி பேசுகிறான். ஆகவே இந்த மன்னிப்பை பெறுபவர்களாக நாம் இருக்கணும். நம்முடைய வினை பட்டியலிலிருந்தே நம்முடைய பாவங்களை நாம் அழிக்கிறவர்களாகவும், நாளை மறுமை நாளில் அதற்கான விசாரணை ஏற்படுத்தப்படாத அளவுக்கு அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிற அளவுக்கு நாம் அல்லாஹ்வை என்ன செய்யணும்? நெருங்கி அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஆனால் இன்று நாம் பாவ மன்னிப்பின் நோக்கி வேகமாக விரைகிறோமா என்று கேட்டால் அதுல எல்லாரும் பலகீனம் அடைஞ்சு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் ஒரு நாளைக்கு எத்தனை முறை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி வந்தார்கள்? 100 முறை பாவ மன்னிப்பு தேடி வந்தார்கள் என்று ஹதீசுகளை படிக்கிறோம், கேட்கிறோம். ஆனால் இது ரமலான் காலத்தில் நடந்தது அல்ல. ரமலான் அல்லாத காலத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு தேடுவாங்க. இப்போ ரமலான் மாதம் வந்துட்டா 100 விட குறையுமா கூடுமா? 100 விட கூடத்தான் செய்யும். ஆனா இன்று நம்மிலே பலரின் பாவ மன்னிப்பை எடுத்துக்கொண்டால் ரமலான் காலத்துல கூட 100 தொற்றுக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். அப்போ இந்த மன்னிப்பை நோக்கி நாம் என்ன வேகமாக விரைகிறோம்? இந்த மன்னிப்பின் தேவையை, அவசியத்தை நாம் என்ன உணர்ந்திருக்கிறோம்?
இப்போ மன்னிப்பு நமக்கு நிறைய தேவை இருக்குது. இன்னும் இந்த மன்னிப்புடைய அவசியத்தை பற்றி, முக்கியத்துவத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க, ஒரு மூமினுக்கு ஒரு ரமலானுக்கும் இன்னொரு ரமலானுக்கும் இடைப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஒரு ஜும்மாவுக்கும் இன்னொரு ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட பாவங்கள் ஒரு மூமினுக்கு மன்னிக்கப்படுது. ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் இடையில உள்ள சின்ன பாவங்கள் ஒரு மூமினுக்கு மன்னிக்கப்படுது. அல்லாஹ் நமக்கு எப்பேற்பட்ட சிறந்த ஏற்பாடை பண்ணி வச்சிருக்கிறான் பாருங்க, நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுறதுக்கு. ஒவ்வொரு 2 தொழுகைக்கு இடையில நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும், ஒவ்வொரு ஜும்மாவுக்கு இடையில நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும், ஒவ்வொரு ரமலானுக்கு இடையில நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும், இதை விட தாண்டி பாவம் செய்யக்கூடிய பலகீனத்திலே இருக்கக்கூடியவன் தான் மனிதன். அப்படின்னா இந்த பாவ மன்னிப்பை நோக்கி எவ்வளவு வேகமா விரையணும். அந்த சஹாபி உணர்ந்தது மாதிரி நாமும் அதனுடைய தேவையை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்க வேண்டும். அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட பாவ மன்னிப்பு தேட சொல்றாங்க. உபைத் இப்னு அபி ஆமிர் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடியதை பார்த்த அபூ மூஸா அல் அஷ்அரி அவங்களுக்கும் ஆசை வந்துருச்சு. அவர் என்ன நினைச்சிருக்கிறாரு? ஜிஹாதுல இறந்த ஒருத்தருக்கே பாவ மன்னிப்பு அவசியம்னா, ஜிஹாதுல இறக்காத எனக்கு, சாதாரண எனக்கு பாவ மன்னிப்பு தேவையில்லாம போகுமா? அதனால எனக்கும் வேணும் யா ரசூலுல்லாஹ், அதனால அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்லி தன்னையும் அபூ மூஸா அதிலே இணைத்து கொண்டார். அப்படின்னா அன்புக்குரியவர்களே, இந்த அபூ மூஸாவுடைய இடத்துல தான் நாம இருக்கோம். அவர் ஜிஹாதுல இறந்த அவருக்கே அல்லாஹ்வுடைய தூதர் பாவ மன்னிப்பு தேடினாங்கன்னா, நம்ம அதை விடலாம் வேகமாக என்ன செய்யணும்? இந்த பாவ மன்னிப்பை நோக்கி ஓடணும். அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்டு பெறுகிற நல்ல சிந்தனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலம் நமக்கு வழங்குவானாக. அடுத்த நபித்தோழர் யாருன்னு சொன்னா, ஹராம் இப்னு மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர். இவங்களும் ரொம்ப அரிதா அறியப்படுகிற ஒரு நபித்தோழர் தான். ஆனா அவங்க செஞ்ச தியாகமெல்லாம் ஆச்சரியமானது. சமுதாயத்தில் பேசப்பட வேண்டிய ஒன்று, பரப்பப்பட வேண்டிய ஒன்று. படிப்பினை நிறைந்த தியாகம், அர்ப்பணிப்பு அவங்களுடைய வாழ்க்கையில இருக்குது. இவங்க யாருன்னு சொன்னா, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களா இல்லையா? இவர்களுடைய தாய் மாமன். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, நல்ல பிரபலமான ஒரு சஹாபிய பெண்மணி தான். அவங்களுடைய சகோதரன் உம்மு ஹராம், யாரு? ஹராம் இப்னு மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரு மவுனா என்ற இடத்திற்கு அனுப்பி வைக்கிறாங்க. 70 பேர். ஏன் அனுப்பி வைக்கிறாங்கன்னு சொன்னா, பிரு மவுனாவுல உள்ள ஒரு குலத்தார், பனு சுலைம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குலத்தார் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்க ஊர்ல இஸ்லாத்தை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. நிறைய பேர் முஸ்லிம் ஆகிற அந்த சிந்தனையிலும் இருக்கிறாங்க. அதனால நீங்க இஸ்லாத்தை பத்தி நல்லா விளக்கி எடுத்து சொல்லக்கூடிய சில பேரை அனுப்புங்க அப்படின்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ஆசைப்பட்டு ஆர்வமா 70 காரிகளை, குர்ஆன் ஓதக்கூடிய மக்களை அனுப்பி வச்சாங்க. அவர்கள் எல்லோருமே ஏழை நபித்தோழர்கள். காலையில பகல் நேரங்கள்ல விறகு பொறுக்குவாங்களாம், இரவு நேரத்துல அவங்க குர்ஆனை ஓதி தொழுவாங்க. இதுதான் அவங்க வேலை எப்போதுமே. அந்த மாதிரி மக்களை என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வச்சாங்க. இப்படி அனுப்பி வச்ச சமயத்துல அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, அந்த 70 பேரையும் கொன்னாங்க. பெரிய துரோகம், நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க.
அந்த தளபதியா இருந்தவர் யாரு, அமீரா இருந்தவர் யாருன்னு சொன்னா ஹராம் இப்னு மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் முதல்ல கொல்லப்படுறாங்க. ஊருக்குள்ள போனோடனே அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, மக்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து உள்ள போகணும், நான் மட்டும் ஊருக்குள்ள போறேன், இஸ்லாத்தை எடுத்து சொல்றேன். அவங்க எனக்கு பாதுகாப்பு அளிச்சாங்கன்னா, என் பேச்சை கேட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யலாம், எல்லாரும் உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் என்ன செய்யறாரு, உள்ள போறார். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு அந்த சூழல் அப்படியே தெரிஞ்சிருக்கு போல அவருக்கு. அதனால என்ன செய்யறாரு, அவர் மட்டும் போறார், உள்ள போறாரு. அவர் இஸ்லாத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு மக்கள்கிட்ட. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற சமயத்தில் அந்த கூட்டத்தில் ஒருத்தவன் என்ன செய்யறான்னா, தலையை காட்டுறான், இப்படி தலையை அசைக்கிறான். அப்படின்னா என்ன, அவரை போற்று, அவரை கொன்று அப்படிங்கிற மாதிரி தலையையோ கண்ணையோ அசைக்கிறான். உடனே என்ன செய்யறான், ஒருத்தவன் ஈட்டி எடுத்து இடுப்புல குத்திட்டான். இடுப்புல குத்துன அந்த ஈட்டி இந்த பக்கம் என்ன செஞ்சிருச்சு, வெளியே வந்துருச்சு. உடனே அந்த ரத்தத்தை எடுத்து தனது தலையிலும் முகத்திலும் ஹராம் இப்னு மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பூசிக்கொண்டு ஒரே ஒரு சிம்பிளான வார்த்தை தான் சொன்னாங்க, ஃபுஸ்து வரப்பில் கஅபா, காபாவின் இறைவனின் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன். காபாவின் இறைவனின் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன். எதை கருத்துல கொண்டு சொல்றாரு, ஷஹாதத் என்கிற அந்த தியாகம், அர்ப்பணிப்பு, மரணம் தனக்கு கிடைத்ததை கருத்துல கொண்டு இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு என்ன செஞ்சிட்டாரு, இறந்து விட்டார். பீரு மவுனாவில் முதல்ல கொல்லப்பட்டது இவர் தான். அதுக்கப்புறம் அந்த 70 பேரையும் விரட்டி பிடிச்சி எல்லோரையுமே என்ன செஞ்சிட்டாங்க, அந்த பனு சுலைம் குலத்தார் கொன்று விட்டார்கள். அப்படி கொல்லப்படுவதற்கு முன்னாடி அந்த மக்கள் கேட்ட ஒரே ஒரு செய்தி, அவங்களும் கேட்டிருக்கிறாங்க, அல்லாவே எங்களை பற்றிய இந்த நிலையை எங்கள் தூதருக்கு நீ சொல்லிவிடு, எங்களுடைய நிலைமைய எங்கள் தூதருக்கு நீ சொல்லிவிடு என்று அவர்கள் கேட்டார்கள். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த நிலைமை அந்த பீர் மவுலாவுல என்ன நடந்துச்சுங்கிறத அல்லாஹ் ரசூலுக்கு வஹீன் மூலம் தெரிவித்தான். அவர்களின் விஷயத்திலே அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தையே இறக்கினான். அவர்கள் அல்லாஹ்வை திருப்தி கொண்டார்கள், அவர்களையும் அல்லாஹ் திருப்தி கொண்டான் என்கிற வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். பிறகு என்ன செஞ்சான், அல்லாஹ் அந்த வசனத்தை எடுத்துட்டான், அல்லாஹ் அதை மாற்றி விட்டான். இப்படி பீரு மவுனாவில் 70 பேர் மொத்தமா கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதுல முதன்மையா யாரு, ஹராம் இப்னு மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க அன்புக்குரியவர்களே, இங்க அவங்க சொன்ன அந்த வார்த்தை தான் ரொம்ப கவனிக்கத்தக்கது. அல்லாஹ் மீது ஆணையாக, காபாவின் இறைவனின் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன்னு சொன்னார். இந்த வார்த்தை கொண்டாரா இல்லையா, அவருடைய மனசை ரொம்ப குடைஞ்சிச்சு. அவருடைய மனசுல ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. ஜுபார் இப்னு சல்மா அப்படிங்கிறது அவர் பேர், கொல்லப்பட்ட நபருடைய பேரு ஜுபார் இப்னு சல்மா. பின்னால் அவர் இஸ்லாத்துக்கு வந்துடுறார். அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த வார்த்தையை சிந்திக்கிறாரு, ஏன் இவர் இப்படி சொன்னாரு, காபாவின் இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன், ஏன் இதை சொல்லணும், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, பொருள் என்ன, நான் குத்துறேன், இவர் சாகுறாரு, இங்க வெற்றி பெற்றது யாரு, நான் தானே, ஆனா இவர் நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னாரே, எதுக்கு சொன்னார், இந்த வார்த்தையின் நோக்கம் என்ன அப்படின்னு அந்த வார்த்தையை பத்தி என்ன செய்யறாரு, அவர் ஆராயிறாரு, பல பேர்கிட்ட கேட்கிறார். அப்ப அந்த மக்கள் வீர மரணம் என்ற அந்த ஷஹாதத்து தான் அதுக்கு நோக்கம், அதை கருத்துல கொண்டுதான் அவர் சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனே பிற்காலத்துல என்ன செஞ்சிட்டார், அவரு இஸ்லாத்திற்கு வருகிறார், கலிமா கூறி முஸ்லீம் ஆகிறார். சுப்ஹானல்லாஹ். ஒரு சஹாபியுடைய மரணம்
ஒருத்தருக்கு என்னத்தை கொடுத்துருக்கு? இஸ்லாத்தை கொடுத்துருக்கு. நம்முடைய பிறப்பு வேண்டுமானால் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய இறப்பு எப்படி இருக்கணும்? பல பேருக்கு படிப்பினையாகவும் பாடமாகவும் அமையும். அதுதான் சஹாபாக்கள். சஹாபாக்களுடைய பலரின் மரணங்களில் நாம் அதை என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இப்படி ஹராம் இப்னு மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு இறந்ததனால் அதன் மூலம் ஒருத்தர் இஸ்லாத்திற்கு வந்தார், முஸ்லீம் ஆனார் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்படி நிறைய நபித்தோழர்களை நாம் என்ன செய்யலாம்? சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்து பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே உள்ள சஹாபாக்கள்ல ஒருத்தர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களும் ஒரு முக்கியமான சஹாபி. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு சிறப்பாக அறிவிக்கின்றார்கள், இவர்கள் ரயீசு உலமாஇ அஹ்லில் ஜன்னா, சுவனத்து உலமாக்களுக்கெல்லாம் இவர்தான் தலைவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனத்துல நிறைய டிவிஷன்களை வச்சிருக்கிறான், நிறைய பிரிவுகளை வச்சிருக்கிறான். ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு தலைவர்களா அல்லாஹ் நியமிப்பான். அந்த மாதிரி உலமாக்களுடைய அணிகளுக்கெல்லாம் தலைவர் யாரா இருப்பாரு? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு தான். ஏன் தெரியுமா? ஏன்னா ஹலால் ஹராமை ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் மிக துல்லியமாக தெரிந்தவர் அவர்தான். அதனாலதான் அந்த போஸ்ட் அவருக்கு. வேற எந்த உலமாவா இருந்தாலும் சரி, இது ஹலாலா இது ஹராமா அப்படின்னு சொல்லி கேட்டா, இருங்க கொஞ்சம் பார்த்து சொல்றேன், யோசிச்சு சொல்றேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அதை ஃபிங்கர் டிப்ஸில் வைத்திருப்பவர் யார்? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்தின் மொத்த அம்சமும் மொத்த சட்டமும் எதுல அடங்கிடுச்சுங்க? ஹலால் ஹராம்ல அடங்கிடுச்சு. அதை ஒருத்தர் தெளிவா தெரிஞ்சாலே போதுமே, பெரிய உலமாவுக்கு சமமா இல்லையா? அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறப்பை அவருக்கு அறிவிக்கின்றார்கள். இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய அந்த நபித்தோழர் சுப்ஹானல்லாஹ், இதுல ரெண்டு முன்னறிவிப்பு இருக்கு, அப்படித்தானே? ரெண்டு சிறப்பு இருக்கு. ஒண்ணு என்னன்னா, அவங்க சொர்க்கம் போவாங்கங்கிறதையும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, சொர்க்கத்துல உலமாக்கள் அணிக்கு அவர் தலைவரா இருப்பாரு அப்படிங்கிறத நபி அவர்கள் சொல்றாங்க. அப்பேற்பட்ட சஹாபி சுப்ஹானல்லாஹ், மரண சமயத்திலே அவர் சொன்ன வார்த்தை வரலாற்றிலே பதிவு செய்யப்படுது. சியர் அலாமின் நுபலா என்ற வரலாற்று நூலிலே, அழகான நூல், இமாம் தஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதின ஒரு நூல், நாம் எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு நூல். அல் பிதாயா வன் நிஹாயா, இமாம் இப்னு கசீர் எழுதின ஒரு வரலாற்று நூல். இது எப்படி பிரபலமான ஒரு கிதாபோ, இது எப்படி ஒரு நம்பகமான வரலாற்று நூலோ, அதே மாதிரி சியர் ஆலாமின் நுபலா என்ற வரலாற்று நூலும் ஒரு நம்பகமான நூல், பிரபலமான நூல். என்ன அர்த்தம்? உன்னதமான அறிவாளிகளின் வரலாறு அப்படின்னு அர்த்தம். அந்த புக்குக்கு பேர் பல வால்யூம்கள் கொண்டது. அந்த புக்கில் பதிவு செய்த வரலாற்று செய்தியை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணத்தை நெருங்கி விட்டார்கள். இறக்க போற சமயத்தில் ஒரு 3 விஷயத்தை சொல்றாங்க. அல்லாவே, இந்த உலகத்தை நான் நேசிக்கவில்லை, இந்த உலகத்தில் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை எனக்கு இல்லை. சுப்ஹானல்லாஹ், இந்த வார்த்தையை நாம யோசிக்கணும். இந்த வார்த்தையெல்லாம் நாம சொல்ல முடியுமா? அல்லாஹ்விடத்துல சொல்ல முடியுமாங்க? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அதுல தூய்மையா இருந்திருந்தா, எவ்வளவு அதுல இஹ்லாஸா அவர் இருந்திருந்தா இந்த வார்த்தையை அல்லாஹ்விடத்துல அவர் சொல்ல முடியும். அல்லாவே, நான் இந்த உலகத்தை நேசிக்கவில்லை, நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இல்லை. இருப்பினும் ஒரு 3 விஷயங்களுக்காக இந்த உலகத்தில் நான் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு 3 விஷயத்துக்காக இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது எந்த விஷயம்னு சொன்னா, 1, கடுமையான கோடை காலத்திலே உனக்காக நான் நோன்பிருக்கவும்,
கடுமையான குளிர்காலத்திலே உன்னை நான் வணங்கவும், அறிஞர்களின் சபையிலே அமர்ந்து நெருக்கமாக படிக்கவும், இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த மூன்றுக்காக தான் நான் ஆசைப்படுகிறேன். இந்த மூன்றை தாண்டி எதற்காகவும் இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்படல யா அல்லாஹ் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறுதியாக மரண நேரத்தில் சொன்னாங்க. அதற்கு பிறகு கலிமா கூறி அவர்கள் இறந்து விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். இந்த வார்த்தையின் மூலம் நாம் படிப்பினை பெற வேண்டும். நாமும் இன்று இந்த உலகத்திலே வாழ்வதை நேசிக்கிறோம், பிரியப்படுகிறோம். ஆனால் நம்முடைய நேசமெல்லாம் பிரியமெல்லாம் இந்த மூன்றை தாண்டி வேற விஷயத்திலே இருக்கிறது. உண்மைதானா இல்லையா? இந்த மூன்றுக்காகவா இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம்? இல்லை, இந்த மூன்றை தாண்டி வெளியில் இருக்கு. அப்படின்னா அவர்களுடைய நேசம் எல்லாம், அவர்களுடைய விருப்பம் எல்லாம், அவர்களுடைய அந்த நாட்டம் தேட்டம் எல்லாம் எதுவாக இருந்திருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி அன்புக்குரியவர்களே, சஹாபாக்களிலே பலரும் மரணத்துக்கு முன்னாடி நமக்கு தேவையான பல படிப்பினை நிறைந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வார்த்தைகளை நாம் நமது வாழ்க்கையிலே சிந்தித்து படிப்பினை பெற்று இந்த உலகத்தில் சிறந்த மக்களாக வாழ வேண்டும். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனையை பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் வழங்குவானாக என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.